இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் பாவத்துக்கு விதிவிலக்கு இல்லை என்று சொல்லுகிற அடிப்படையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் இயல்பாக மனிதனுடைய உள்ளம் அந்த பாவத்தை நாடக்கூடிய, அந்த பாவத்தை விரும்பக்கூடிய, அந்த பாவத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்திருக்கிறான். அதுக்குத்தான் நம்ம சொல்றோம் முஜாஹதத்து நப்ஸ், இந்த உள்ளத்தோடு ஒரு போராட்டம் என்று சொல்வது அதற்குத்தான். நாம் இந்த உலகத்தில் வாழுகிற போது நம்முடைய உள்ளத்தோடு ஒரு போராட்டம் செய்ய வேண்டும் என்பது எதற்கு என்று கேட்டால், மனோ இச்சையோடு ஒரு போராட்டம், பாவம் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு போராட்டம், பிறரை பற்றி குறை பேசாமல் இருப்பதற்கான ஒரு போராட்டம், பிறருடைய குறைகளை தேடாமல் இருப்பதற்கான ஒரு போராட்டம், பிறர் பாவம் செய்கிற போது அதை பகிரங்கப்படுத்தாமல் இருப்பதற்கான ஒரு போராட்டம் தான் முஜாஹதத்து நப்சி என்று சொல்வது. நாங்கள் இந்த உள்ளத்தோடு போராட வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தனிய ஒரு இபாதத்தை மாத்திரம் ஒரு மனிதன் செய்து கொண்டு வாழ்வானாக இருந்தால், நன்மையே மாத்திரம் ஒரு மனிதன் செய்வானாக இருந்தால், அவன் எந்த பாவமும் இந்த உலகத்தில் அவன் செய்யவில்லை என்றால், ஒரு சமூகம் அப்படி வாழுமாக இருந்தால் அல்லாஹு தாலா அந்த சமூகத்தை அழித்து விடுவானாம். நன்மையே செய்து கொண்டிருக்கின்ற சமூகத்தை அல்லாஹு தாலா அழித்து விடுவானாம். அழித்து விட்டு அல்லாஹு தாலா ஒரு சமூகத்தை கொண்டு வருவானாம். அவர்கள் நன்மையும் செய்வார்கள், அவர்கள் பாவமும் செய்வார்கள். அவர்கள் செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? உடனடியாக அதற்குரிய பரிகாரத்தை அவர்கள் தேடிக்கொள்வார்கள். அந்த பாவத்திலே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது பாவம் செய்வதற்கான ஒரு ஹதீது அல்ல. இந்த உலகத்தில் மனிதன் கட்டுப்பாடோடு நன்மைகள் விட்டு விடாமல் இந்த உலகத்தில் செய்கிற போது, மனிதன் என்று வாழுகிற அந்த சந்தர்ப்பத்தில், எந்தையாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பாவத்தை செய்கிற போது, அந்த பாவத்துக்கான அல்லாஹ்வுடைய மன்னிப்புடைய வாசல் என்பது விசாலமானது என்பதை என்ன செய்கிறது? சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு தஅவாவை சொல்லி தந்து, இந்த உலக வாழ்வை சொல்லி தந்து, இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லி தந்து, இந்த உலகத்தில் எப்படி பிறரோடு நடக்க வேண்டும், பழக வேண்டும் என்பதை சொல்லி தந்து, பிற மதத்துடைய மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்து, கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்து, இபாதத்துக்களை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த உலகத்தில் சொல்லி தந்தது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 159வது வசனத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுகிற போது, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலகும், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் மிக மிக கருணை உள்ளம் கொண்ட மனிதராக, சொஃப்டான உள்ளத்தோடு நீங்கள் நடந்து கொண்டீர்கள். வலவ் குந்த ஃபவ்வன் கதீலல் கல்பு, நீங்கள் கடுமையான உள்ளம் உடைய ஒரு மனிதராக நீங்கள் இருந்திருந்தால், லம் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டு மக்கள் எல்லாம் விரண்டு ஓடி இருப்பார்கள். எனவே நீங்கள் ஒரு சொஃப்டான, மக்களோடு இரக்கமுள்ள ஒரு நல்ல மனிதர்களாக, மற்றவர்களை அனுசரிக்குகிற ஒரு உயர்ந்த குணமுள்ளவர்களாக நீங்கள் வாழ்ந்ததினால் மக்கள் எல்லாம் உங்கள் பக்கம் வந்தார்கள். நீங்கள் கடுமையான உள்ளத்தோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அந்த மக்கள் எல்லாம் உங்களை விட்டும் விரண்டு ஓடி போயிருப்பார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்மையை செய்யுங்க என்று சொல்வது லேசி. உலகத்தில் பிரச்சனையே வராது. நீங்கள் தொழுங்கள், நோன்பு பிடிங்கள், ஹஜ் செய்யுங்கள், இந்த உலகத்தில் நீங்க நன்மையை செய்யுங்க, குர்ஆனை ஓதுங்க, துஆ கேளுங்க, இப்படியான நன்மைகளை மாத்திரம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சொல்லிக்கொண்டு இருப்பது என்பது அது லேசானது. அது ஒரு சமூகம் செய்யுது, பாவத்தை தடுக்காமல் ஒரு சமூகம், அதுதான் சரியென்று பிழையாக வழிநடத்தப்பட்ட ஒரு சமூகம் நன்மையை மட்டும் ஏவுறாங்க, தொழுகையை மட்டும் ஏவுறாங்க, குர்ஆன ஓதுறத்தை மட்டும் ஏவுறாங்க, நோன்பு பிடிக்கிறத மட்டும் ஏவுறாங்க. இதை நம்ம செய்கிற நேரம் சமூகத்தில் எந்த பிரச்சனையுமே வராது தோழர்களே. நன்மையை சொல்லிக் கொடுக்கிற நேரம் சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா? வரவே வராது. எப்போது பிரச்சனை வரும் சொல்லுங்கள்? சமூகத்தில் ஒரு பாவம் நடக்கிற போது, அந்த பாவத்தை தட்டி கேட்கிற போது, அதை தடுக்கிற போதுதான் என்ன செய்யும்? பிரச்சனை வரும். அதனாலதான் அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 110வது வசனத்திலே அல்லாஹு தாலா பேசுகிற போது, இந்த உலகத்தில் வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவுறீங்க, தீமையை நீங்க தடுக்கிறீங்க.
அப்போ ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நன்மையை மாத்திரம் ஏவிக்கொண்டிருக்கிற காலமெல்லாம் அந்த சமூகம் சிறந்த சமூகமாக இருக்க மாட்டாது. அந்த சமூகம் எப்போது சிறந்த சமூகமாக மாறும் என்றால் நன்மையை ஏவுவதோடு தீமையை தடுக்கின்ற ஒரு பணியை செய்கிற போதுதான் ஒரு சமூகம் இந்த உலகத்தில் சிறந்த சமூகமாக இருக்கும். அதனாலதான் இன்றைக்கு எல்லா ஜமாத்துக்களை விடவும் இந்த தௌஹீத் ஜமாத்து எதிர்க்கப்படுறது. ஏனென்றால் இந்த தௌஹீத் ஜமாத்துல மட்டும்தான் நன்மை ஏவப்பட்டு தீமை தடுக்கப்படுகிறது. நீங்க இந்த உலகத்துல கபரு உள்ள பள்ளிவாசலுக்கு தொலை போக வேண்டாம், கந்துரிகள் கொடுக்க வேண்டாம், அவுலியாக்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைக்க வேண்டாம். இது இந்த உலகத்தில் யார் இந்த பிரச்சாரத்தை செய்யறாங்க சொல்லுங்க? ஏகத்துவவாதிகள் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அன்று ஒரு ஆலிம் பெரிய அல்லாமா மாதிரி பேசுறார், நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் வந்துகிட்டு இந்த யா முஹித்தீன் என்று சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். எவ்வளவு அது ஒரு மடமையான, அல்லாஹ் அவங்களோட உள்ளத்துல ஒரு திரையை போட்ட, அல்லாஹு தாலா எவ்வளவு அவங்களோட உள்ளத்துல இந்த ஈமானுடைய ஒளிய குடுக்காத ஒரு அபாயகரமான கருத்துண்டு பாருங்க. ஒரு இடத்துல போயிருக்கிறாராம். அந்த நேரத்துல ஒரு தாய் ஓடி வந்து இவர்கிட்ட ஒரு கதை சொன்னான். என்ன கதை அப்படி என்று கேட்டால், அந்த தாயும் பிள்ளையும் மொட்டை மாடியில நின்றாங்களாம். நிக்கிற போது உடனடியாக அந்த பிள்ளை தாக்கி பக்கத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே தாய் என்ன செஞ்சாவாம்? யா முஹித்தீன் அப்படின்னு கூப்பிட்டாவாம். யா முஹித்தீன் அப்படின்னு கூப்பிட்டாவாம். கூப்பிட்ட உடனேயே பிள்ளை கீழே விழுந்து விட்டதை என்று பதறி அடித்துக் கொண்டு கீழே வார நேரம் பிள்ளை எழும்பி அப்படியே உம்மா கிட்ட போய் அந்த பிள்ளை ஒரு ஆபத்தும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிச்சான். நஊது பில்லாஹி மின்ஹா. நான் சும்மா கேட்கிறேன், இது எந்த ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனுக்காவது, அதுவும் ஒரு ஆலிம் என்று சொல்ற ஒரு மனிதனுக்கு, அரப படித்த ஒரு மனிதனுக்கு, ஹதீதை விளங்குகிற ஒரு மனிதனுக்கு இதை சொல்றதுக்கு எப்படி மனசு வரும் சொல்லுங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றா இதுதான் சரின்னு நினைக்கிறாங்க. நம்ம இதை என்ன சொல்றோம்? இது வேணான்றோம், பாவம்ன்றோம், தடுக்க வேண்டும்ன்றோம். இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை என்றோம். அதுக்கு ஷிர்க் என்று சொல்கிறோம். அதை செய்தால் நரகம் என்று சொல்கிறோம். இது பிரச்சாரத்தில் கூடாது என்று சொல்கிறோம். இந்த பாணியில இந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்கிற போது இந்த ஏகத்துவவாதிகளை எதிர்ப்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜமாத்துக்களும் ஒன்று சேருது. ஷியாவும் ஒன்று சேர்றான், கந்தூரி, அதே போன்று சூஃபிகள், தரிகாவாதி, எல்லாரும் ஒரே பஸ்ல பயணிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே பஸ்ல. ஷியாக்கள் சில நேரம் டிரைவரா இருக்கிறான், சில நேரம் கண்டக்டரா இருக்கிறான். அதுல எல்லாரும் எல்லா ஜமாத்தும் காரணம் ஏறி இவங்களை தடுக்கணும் என்றுதான் யோசிக்கிறார்களே தவிர இவங்க சொல்றது சரிதானே என்று யோசிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போகிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை தடுத்திருக்கிறார்கள், அதை நம்மளும் தடுக்கணும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை தடுக்கிற போது ஒரு அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள். யார மனசும், யாருடைய குணமும், யாருடைய இடமும், யாருடைய கூட்டமும், யாருடைய கோத்திரமும் பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு பண்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லுகிற போது அல் அம்பியா 107வது வசனம், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த சமூகத்துக்கு ஒரு ரஹ்மத்தாகவே நாம் அனுப்பினோம் அப்படி என்று சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு ரஹ்மத்தான ஒரு மனிதராகவே அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால பாவத்தை தடுத்த போது அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பண்பாடாக தடுத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு பிறகு முதலாவதாக மர்வான் என்று சொல்லுகிற ஆட்சியாளருடைய காலத்தில் தான் என்ன ஒரு நடைமுறையை கொண்டு வாரார் என்றால், மார்க்கத்தில் இல்லாத ஒரு நடைமுறையை கொண்டு வாரார். நாங்கள் எல்லாம் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி போனால் அந்த பெருநாள் தொழுகையில முதலாவது நாங்க செய்கிற இபாதத்து என்ன? தொழுகை. இரண்டாவது என்ன செய்வோம்? ஹுத்துபா. மர்வானுடைய காலத்துல மர்வான் என்ன செய்கிறார் என்றால் முதலாவது ஹுத்துபாவையும் இரண்டாவது தொழுகையையும் நடத்த போறார். அப்ப அந்த சமூகத்தில் உள்ள ஒரு மனிதர் எழும்பிட்டார். சுன்னாவுக்கு முரணாக ஒரு பித்ஆ நடக்க போகுது என்றால் அது ஒரு சமூகமயப்படுத்தப்படுகிற போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அது அறிவுள்ள மனிதர்களுக்கு கடமை.
ஒரு ஆட்சியாளன் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஒரு சுன்னாவுக்கு முரணாக அந்த காரியத்தை செய்கிற நேரம் அந்த சபையில உள்ள ஒரு மனிதர் எழும்பிட்டாரு. எழும்பின உடனேயே அவர் சொல்றாரு, மருவானே நீங்க எப்படி இதை மாத்துவீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக செய்து வந்த ஒரு காரியத்தை எப்படி நீங்க மாத்துவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு மருவான் சொல்றார், இன்றோடு அது மாற்றப்பட்டுட்டு அப்படின்றார். அந்த இடத்திலே இருந்த ஒரு நபித்தோழர் சயீத் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பி சொன்னாங்க, அந்த மனிதர் சொல்லுவது சரிதான் ஆட்சியாளரே, அந்த மனிதர் சொல்லுவது சரிதான் ஆட்சியாளரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. உங்களில் யாராவது ஒரு வெறுக்கத்தக்க பாவமான ஒரு காரியத்தை கண்டால் அவர் தன்னுடைய கையால் தடுக்கட்டும். அவருக்கு அந்த தன்னுடைய கையால் தடுக்க முடியாத ஒரு கட்டம் ஏற்பட்டால் ஃபைல்லம் யஸ்தத, அவருடைய கையால தடுக்கவில்லை என்றால் ஃபபிலிசானிஹி, அவருடைய நாவால சொல்லட்டும். அதுக்கும் அவரால முடியவில்லை என்றால் ஃபைல்லம் யஸ்தத, அதுக்கும் அவரால முடியவில்லை என்றால் அந்த இடத்திலே இருந்து அவர் ஒதுங்கி போகட்டும். வதாலிக அஃபுல் ஈமான், அதுதான் ஈமானில மிக தாழ்ந்த நிலைமைன்னாங்க. ஒட்டி கொண்டிருக்க போடாது, சேர்ந்துகிட்டு இருக்க போடாது, பாவம் நடக்கிற இடத்துல சரி பரவாயில்லை அப்படி என்று நீங்க இருக்க கூடாது. அதை விட்டு நீங்க தூரமாகிடணும், ஓரமாகிடணும். முடியுமாக இருந்தா கையால தடுக்கணும், முடியாட்டி நாவால தடுக்கணும். அதுக்கு முடியாட்டி நீங்க அந்த சபையில இருந்து நீங்க தூரமாகி போயிடணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு வழிகாட்டலை எனக்கும் உங்களுக்கும் இந்த பாவங்கள் நடக்கிற போது தெளிவான ஒரு வழிகாட்டலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இன்றைக்கு நம்மளை பொறுத்த மட்டும் பித்அத்தான சபைகள்ல போய் ஒட்டி கொள்றோம். ஒரு நிக்கா நடக்குது, அதுல பித்அத் நடக்கும். ரசூலுல்லாஹ் காட்டி தராத பல கூத்துக்கள் நடக்கும், அதுல எங்கடாக்களும் போய் ஒட்டி கொள்றது. இன்னைக்கு ஒரு பள்ளியில தொழுகை நடக்கும், பித்அத் நடக்கும், அதுல போய் ஒட்டி கொள்றது. மார்க்கத்தில் இல்லாத எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது. அந்த ஆரம்பத்தில் உள்ள அந்த கொள்கை, அந்த பாவத்தை கண்ட தடுக்கிற வீதம், பாவத்தில இருந்து தூரமாகி அந்த எண்ணம் இப்ப அடியோடு அடியாக கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மறந்து இப்ப எல்லாரும் கலந்து வாழுகிற ஒரு காலமாக இன்றைக்கு காலம் மாறி போயிட்டு. ஒரு காலம் நாங்க வேற பள்ளிகளுக்கு ஜனாசா தொழுகைக்காக போனா அங்க பித்அத் நடந்தா நாங்க தூரத்தில் அனுப்போம், ஜனாசாவை தொழணும், பித்அத்துக்காராக்களோட சேரக்கூடாது அப்படின்னு தூரத்தில் அனுப்போம். ஆனா இன்றைக்கு அப்படியான ஒரு பாவம் மனசுல பாவமண்டே படுகிற அளவுக்கு நம்முடைய உள்ளம் இல்லை என்றால் பாவத்தை கண்டும் பராமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் வாழுகிற போது ஒரு தனிநபர் செய்கிற பாவம் இருக்குதானே, அந்த பாவத்தை ரசூலா எப்படி அழகா நாகரிகமா பண்பா ரசூலா தடுத்தாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லா பாவத்தை தான் வெறுத்தாங்க, பாவம் செய்த மனுஷனை ரசூலா வெறுக்கல. ரசூலுல்லா ஒரு பாவத்தை, விபச்சாரத்தை ரசூலா வெறுத்தாங்க, சூத வெறுத்தாங்க, குடிய வெறுத்தாங்க, போதைய வெறுத்தாங்க, அனாச்சாரத்தை வெறுத்தாங்க, பாவத்தை ரசூலுல்லா வெறுத்தாங்க, அதை தடுத்தாங்க. ஆனால் பாவம் செய்த மனுஷன ரசூலுல்லா அப்படியே வெறுத்து ஒதுக்கல. ஏன் தெரியுமா? அவன் பாவம் செய்தவன் அந்த பாவத்தில் தொடர்ந்து தொடர்ந்து இருந்து அவன் பாவியாகி நரகவாதியாக மாறிடுவான் என்பதற்காக ரசூலுல்லா அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பண்போடு அல்லாஹ்வுடைய தூதர் அரவணைத்து நடந்தார் என்பதை பல ஹதீதுகளிலே பார்க்கிறோம். முஸ்னத் அஹ்மதுல 22,211வது செய்தியாக முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில இருக்கிறாங்க. இருக்கிற நேரம் ஒரு ஃபதன், ஒரு வாலிபன், ஒரு வாலிபன் வாரார். ரசூலுல்லாஹ் வந்து சொல்றார், இஅதல்லி பிஸ்ஸினா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்யணும், நான் விபச்சாரம் செய்யணும், எனக்கு நீங்க அனுமதி தாங்க அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பாவம் செய்யறதுக்கு ஒரு இளைஞர் வந்து அனுமதி கேட்கிறார். மக்கள் எல்லாம் வளைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால், ஈமான் என்றால், ஏகத்துவம் என்றால், குர்ஆன் என்றால், சுன்னா என்றால் சாந்தி, சமாதானம், அநியாயம் செய்யாமல் வாழ்றது, பாவம் செய்யாமல் வாழ்றது, பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் வாழ்றது, இதுதானங்க இஸ்லாம்.
இந்த இஸ்லாத்துல ஒரு வாலிபர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நான் பாவம் செய்ய வேண்டும், விபச்சாரம் செய்ய வேண்டும், அந்த விபச்சாரம் செய்ய எனக்கு நீங்கள் அனுமதித்தாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கிற அந்த சபையில மக்கள் எல்லாம் இப்படிதானே இருப்பாங்க. ஃபஸஜரூஹு, அவர் அப்படியே வெறுத்து பார்க்கறாங்க. அடே இவன் பாவம் செய்ய கேட்கிறானே, ஒரு பாவி மனுஷனே, இவன் என்ன மோசமான ஒரு ஆண், இந்த இளைஞன் என்ன கெட்டவன் அப்படி என்று பாவத்தை அப்படியே வெறுக்காம பாவம் செய்ய கேட்ட அந்த மனிதனை அந்த சபையில உள்ள மக்கள் எல்லாம் இப்படியே பார்க்கறாங்க, அவர் கேவலமா பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி விடுங்க விடுங்க, ஃபதனா ரசூல கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு தனக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. தனக்கு பக்கத்துல உட்கார வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இளைஞனோடு மனம் விட்டு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. பாவத்தை தடுக்க போறாங்க, பாவத்தை ஆசைப்பட்ட மனுஷனை மாத்த போறாங்க, பாவத்தை வெறுக்கிறாங்க, பாவம் செய்த மனிதனை தன் பக்கம் அழைக்கிறாங்க, பாவத்தை ஆசைப்பட்ட இளைஞனுக்கு பக்கத்தில் உட்கார்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, வாலிபனே உன்னுடைய தாயோடு இன்னொருவர் இந்த தகாத உறவில் ஈடுபடுவதை நீங்கள் விரும்புவீர்களா? லா வல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தாயோடு இன்னொரு மனிதர் தகாத உறவில் ஈடுபடுவதை நான் எப்படி விரும்புவேன்? அல்லாஹ் மீது ஆணையாக அது முடியாத ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய தூதரே நான் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற எந்த மனிதனும் தன்னுடைய தாயோடு இன்னொரு மனிதர் தகாத உறவில் ஈடுபடுவதை யாருதான் விரும்புவார்கள்? யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் உடல. அல்லாஹ்வுடைய தூதர், வாலிபனே உங்களோட மகளோடு இன்னொரு மனிதர் தகாத உறவில் ஈடுபடுவதை நீங்கள் விரும்புவீர்களான்னு கேட்டாங்க. லா வல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை விரும்ப மாட்டேன். நான் மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மனிதனும் அந்த பாவத்தை தன்னுடைய பெத்த பிள்ளையோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவதை விரும்ப மாட்டார்னாங்க. ரசூலுல்லாஹ் விட அல்லாஹ் அடி மேல் அடி விழுந்தால் அம்மியும் நகரும் என்பதை போல அல்லாஹ்வுடைய தூதர் ஆழமான அந்த பாவத்தை ஆசைப்பட்ட வாலிபனுடைய மனசில இருந்து அந்த பாவத்தை அப்படியே இல்லாமல் ஆக்குவதற்காக தன் பக்கம் அழைத்து கொண்டு அந்த மனிதனிடத்தில் அந்த வாலிபனிடத்தில் அடுக்கடுக்கான கேள்விகளை அல்லாஹ்வுடைய தூதர் உறவோடு இரத்தத்தோடு மனசோடு அல்லாஹ்வுடைய தூதர் உரசுகிற அளவுக்கு அந்த மனுஷனோடு அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். சரி, உங்களோட சகோதரியோடு இன்னொருவர் தகாத உறவில் ஈடுபடுவதை விரும்புவீர்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதரே நான் மாத்திரமல்ல, யாருமே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் விரும்ப மாட்டார்கள். சரி, உங்களோட சாட்சியோடு உங்களோட மாமியோடு இப்படிப்பட்ட உங்களோட இரத்த பந்தத்தோடு உங்களுடைய மனைவியோடு நீங்கள் பெற்ற பிள்ளையோடு உங்களோடு பிறந்த உறவோடு இன்னொரு மனிதன் தகாத உறவில் ஈடுபடுவதை நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்டாங்க. அப்ப அந்த மனிதர், இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் உள்ள யாரும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, என்ன நியாயம், என்ன நியாயம் வாலிபனே? நீங்க உங்களோட தாயோடு உறவுகளோடு பிள்ளைகளோடு சகோதரிகளோடு இன்னொருவர் தகாத உறவில் இப்படிப்பட்ட பாவம் செய்வதை விரும்பாத நீங்கள் யாருடையாவது இப்படிப்பட்ட தகாத உறவில் ஈடுபடுகிற போது அவர் யாருக்கோ தாயாக, யாருக்கோ சகோதரியாக, யாருக்கோ பிள்ளையாக, யாருக்கோ மாமியாக, யாருக்கோ சாட்சியாக இருப்பாரே, என்ன நியாயம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட போது அந்த மனிதர் அந்த இடத்திலே இருந்து, அல்லாஹ்வுடைய தூதரை இதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அந்த பாவத்தை ஆசைப்பட்ட மனிதர் வெறுத்து அந்த சபையிலே இருந்து போன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இந்த வாலிபனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக என்று துஆ கேட்டு அனுப்பிய வரலாறு ஹதீதுகளில் பதிவு செய்யப்பட்ட வரலாறு. நம்ம இன்றைக்கு சமூகத்தில் பாவத்தை லைவா, இப்ப கிட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு இடத்துல ஒரு சின்ன பிள்ளையும் ஒரு சின்ன பொடியனும் ஒரு ரூம்ல தகாத உறவுல ஈடுபட்டதாக ஒரு வீடியோ, இப்படி பல வீடியோக்கள் வருகிறது. அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை தடுத்தார்கள். ஆனால் அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சமூகத்துக்கு வந்த பெரியதொரு ஆபத்து என்ன தெரியுமா? அலபுலா என்றால் கேமராவை தூக்கி கொண்டு பாவம் செய்தவனை, தவறு செய்தவனை முழு உலகத்துக்கும் அறிமுகப்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு பாவத்தை இன்றைக்கு நானும் நீங்களும் மறந்து செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து யோசித்து பாருங்கள். அந்த இளைஞனுடைய எதிர்காலம், அந்த யுவதியுடைய எதிர்காலம், அந்த யுவதியை பெற்ற தாய் தந்தையுடைய மனசு, அந்த குடும்பத்தின் மனசு, அந்த இளைஞனுடைய தாய் தந்தையுடைய மனசு, அந்த குடும்பத்திலே உள்ள அந்த இளைஞனுடைய உறவுகளின் மனசு, அந்த ஊர் மக்களின் வேதனைகள் எம்மாத்திரம் இருக்கும் தோழர்களே. அல்லாஹ் நானும் நீங்களும் செய்த தவறுகளை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். அதனால் நானும் நீங்களும் இன்றைக்கு தைரியமாக நின்று கொண்டிருக்கிறோம். ஏதோ அந்த பிள்ளைகளுடைய தவறுகளை அல்லாஹ் தஆலா வெளியாக்க நாடிவிட்டான். அதனால் அந்த தவறுக்குரிய தண்டனை, தவறுக்குரிய விஷயங்களை இஸ்லாம் தடுக்கிறது. அதை இஸ்லாமிய அடிப்படையில் நாம் கையாள வேண்டுமே தவிர, நாளைக்கு அந்த பிள்ளைகள் தௌபா செய்து அல்லாஹ் தஆலா ஒரு வேளை அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் யார் யாரெல்லாம் அதற்குரிய பாவிகளாக மாற வேண்டி வரும் சொல்லுங்கள். விபச்சாரம் என்பது ஹராம். அது ஒரு திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது இஸ்லாம். திருமணம் முடிக்காத ஒரு மனிதனோ அல்லது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். அதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் அத உலகம் பார்க்கிற அளவுக்கு பகிரங்கமாக இந்த சமூகத்திட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பது அதை விடவும் ஒரு பெரிய பாவம். அதை பார்க்கிறவங்க, அதை பரத்துறவங்க நிச்சயமாக பாவிகளாக இருப்பார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை வெறுத்தாங்க. பாவம் செய்த மக்களை, பாவம் செய்த மனுஷர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவே இல்லையே. புகாரியில 6780வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பேரு இஸ்முஹு அப்துல்லா. அவருடைய பேர் அப்துல்லா. அவர் எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பக்கத்திலே இருந்து சிரிப்புகள், ஜோக்குகள் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை சிரிப்பு காட்டுகிற ஒரு மனிதர். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. அதாவது நம்மள மாதிரி அலாய் பலாய் ஜோக்குகள் அல்ல, ஆகுமாக்கப்பட்ட கதைகளை சொல்லி ரசூலுல்லாஹ்வை சிரிப்பு காட்டுகிற ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலேயே இருப்பார். அவருக்கு பெயர், பட்ட பெயர் ஹிமார், கழுத அப்படின்னு பட்ட பெயர் கூட இருந்துச்சு. இந்த மனிதர் ஒரு தடவை குடிக்கிறார். குடித்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு வரப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஹத்தடிக்கிறாங்க. குடிச்சா ஒரு மனுஷனுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் நிறைவேற்றப்படுகிற ஹத்த ரசூலுல்லாஹ் அடிக்கிறாங்க. தனக்கு பக்கத்தில் உள்ளவர் பாவம் செஞ்சிட்டார் என்று ரசூலுல்லாஹ் மறைக்கல்ல. அது யாராயிருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டம் ஹத்துகள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று சொன்ன ஒரு மாமனிதர் அல்லாஹ்வுடைய தூதர். தனக்கு பக்கத்தில் தன்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மனிதர் பாவம் செய்த போது அந்த மனிதருக்குரிய ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. குடிக்கிறார். குடிச்ச மனுஷருக்கு ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. சுபஹானல்லாஹ். அனுப்பிட்டு ரசூலுல்லாஹ் ஹத்த முடிச்சிட்டு ஆளை அனுப்பிட்டாங்க. திரும்ப ஒரு தடவை குடிக்கிறார். குடிச்சு திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்படுற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பவும் அவருக்கு ஹத்தடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான். அவர் செய்த பாவத்துக்கு இஸ்லாம் போட்டிருக்கின்ற குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு 40 கசையடிகள், 80 கசையடிகள், 100 கசையடிகள் அடிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய சட்டம். அதனால அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. விபச்சாரத்துக்கு, புறம் பேசினா, குடிக்கிறதுக்கு, இப்படி இப்படி இஸ்லாம் போட்டிருக்கிற ஹத்து சட்டம். அந்த அடிப்படையில் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த சபையில இருந்த ஒரு மனிதர் அல்லாஹும்ம அன்ஹு, அல்லாஹ் இவனை சபிப்பானாக. எத்தனை தடவை தான் குடிச்சு 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 அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து ஹத்த இந்த அடியை வாங்கிட்டு இந்த மனுஷர் போறாரு, அல்லாஹ் இந்த மனுஷனை சபிப்பானாக அப்படி என்று சபையில் இருந்த ஒரு மனிதர் குடித்த
அடித்து ஹத்து நிறைவேற்றப்படுகிற அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்வுடைய சாபம் உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு தடுக்கிறார், திட்டுறார், ஏசுறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அல்லவா, முழு ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு அருட்கொடை அல்லவா, ரஹ்மத் அல்லவா. லா தல்அனுஹு, அவரை நீங்கள் சபிக்காதீர்கள். அவர் செய்த பாவம் தப்பு தான், அவர் செய்தது குற்றம் தான். ஆனால் அந்த மனுஷரை நீங்க சபிக்காதங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? மா அலிம்து அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, நாம் அறிந்த வரைக்கும் அந்த மனிதர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய மனிதர். லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹீக்கும், நீங்கள் எல்லாம் உங்களோட சகோதரரை வெறுத்து அல்லது திட்டி அல்லது அவரை புறந்தள்ளி ஷைத்தானுக்கு உதவியாளர்களாக நீங்கள் ஆக வேண்டாம் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம், இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க தானே, எத்தனை யுத்தத்தை ரசூலுல்லாஹ் கண்டாங்க, எத்தனை பாவிகளை திருத்தினாங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை எப்படி கைப்பற்றினாங்க, எந்த எந்த இடங்களில் மஸ்ஜிதுகளை உருவாக்கினார்கள், எவ்வளவு கண்ணுக்கு முன்னே கடவுள் என்று கையெடுத்து கும்பிட்ட அந்த சிலைகளை எல்லாம் உடைத்தறிந்தார்கள், எத்தனை ஆயிரம் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டார்கள், எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்திலே கிடந்த சால்வைகளை முறுக்கி யா முஹம்மத், முஹம்மதே எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிக எளிமையான ஒரு மனிதராக நடந்து கொண்டார்கள். எத்தனை யுத்தகலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காபிர்களை, எதிரிகளை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு எத்தனை எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் மரணித்தார்களே, மரணிக்கிற போது பல லட்சம் சஹாபாக்கள் இந்த உலகத்தில் இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரோடு கோபம் கொண்டவர், வெறுப்பு கொண்டவர், கோபித்துக் கொண்டவர், சண்டை பிடித்தவர், சச்சரவு கொண்டவர், அல்லாஹ்வுடைய தூதரை திட்டியவர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அநியாயம் செய்தவர், அல்லாஹ்வுடைய தூதரினால் பாதிக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கிய தீர்ப்பால் மனம் நொந்து போனவர், ஒரு மனிதரை இந்த உலகத்தில் காட்ட முடியுமா? ஒரு சஹாபியை காட்ட முடியுமா? நாம் இருக்கிறோமே, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்மளால பாதிக்கப்பட்டவர், நம்மளால பகிரங்கப்படுத்தப்பட்டவர், நம்மளால் கேவலப்படுத்தப்பட்டவர், நம்மளால் பாவத்துக்கு ஆளானவர், நம்மளால் வழிகேட்டுக்கு போனவர், நம்மளால் மனமுடைந்து போனவர், நம்மளால் சண்டைக்கு ஆளாக்கப்பட்டவர், நம்மளால் மனைவியை பிரிந்தவர், நம்மளால் உறவுகளை சீரழிந்தவர்கள் 1000 பேர்கள் இருக்கிறார்கள் தோழர்களே, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. யோசித்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பாவத்தை தான் தடுத்தார்களே தவிர பாவம் செய்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை தடுப்பதிலும் ரசூலுல்லாஹ் பண்புள்ள மனிதராக, நாகரிகம் உள்ள மனிதர்களாக, மற்றவர்களுடைய மனசுகள் உடைந்து போகாத மனிதர்களாக, அந்த தப்புக்குத்தான் தனக்கு தண்டனை வழங்கப்படுகிறது என்பதை மனமுகந்து ஏற்றுக்கொள்ளுகிற மனிதராக இந்த உலகத்தில் மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றி இன்னும் இஸ்லாத்தின் பக்கம் அன்பையும் இறை தூதரின் பக்கம் பாசத்தையும் வளர்த்தார்களே தவிர அந்த பாவத்தை வெறுக்க வைத்தார்களே தவிர பாவம் செய்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் வெறுக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தார்மீக கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்ம பாவத்தை தடுக்கிற நேரம் அந்த பாவத்தை தடுப்போம், அந்த பாவத்தை வெறுப்போம், அந்த பாவம் செய்த மனிதனை எப்படியாவது திருத்தி தௌபா செய்து இந்த சமூகத்தோடு, இந்த சமூகத்தின் உறவுகளோடு, இந்த சமூகத்தின் கடமைகளோடு, இந்த சமூகத்தின் மஸ்ஜிதுகளோடு, தௌபாக்களோடு அவனை சொர்க்கவாதியாக மாற்றுகிற நல்ல பணியில் நானும் நீங்களும் களமிறங்க வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பாவத்தை வெறுத்தார்கள், பாவத்தை தூரப்படுத்தினார்கள்,
பாவம் செய்த மனிதரே அல்லாஹ்வுடைய தூதர் தன் பக்கம் அழைத்து அவர்களை திருத்துகிற பெரிய பணியில், பெரிய பயிற்சியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பங்குதாரர்களாக இந்த உலகத்தில் மாறினார்கள். பல வரலாறுகள், பல ஹதீதுகள், எத்தனையோ பேர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு போன வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிற போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, நமக்கு பள்ளிவாசல் தான் உசுறுதானே. நம்மளோட ஒரு பள்ளிவாசல் தடை செய்யப்பட்ட போது நாம் பிடித்த நோன்புகள், அழுத அழுகைகள், கேட்ட பிரார்த்தனைகள், வடித்த கண்ணீர்கள் ஏமாத்திரம் யோசித்து பாருங்கள். நம்மட பள்ளிவாசலுக்கு ஒன்று நடந்தால் நம்மட உசுறு போற மாதிரி துடிக்கிறோமே, அதுவும் அல்லாஹுக்கான ஒரு மாளிகையை. அந்த மாளிகையில் ரசூலுல்லாஹ் இருக்கிற போது ஒரு மனிதர் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். சிறுநீர் ஒரு மனிதன் வணங்குகிற வணக்கஸ்தலத்தில் ஒரு மனுஷன் சிறுநீர் கழிக்கிறதை விடவும் ரொம்ப கேவலமானது என்ன இருக்குன்னு கேட்கிறோம். என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு அசிங்கமான நீர் அல்லாஹுவை சுஜூது செய்கின்ற மாளிகையில் ஒரு மாற்று மத உறவின் ஊடாக அங்கே சிறுநீர் கழிக்கப்படுகிற போது இருந்த சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஆத்திரத்தில், கோபத்தில், வேதனையில், அவ்வளவு மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டு இப்படி பள்ளியில் இந்த மனுஷன் இந்த வேலையை செய்கிறானே என்று துடியாக துடித்து கொண்டிருக்கிற போது துடித்த அத்துணை சஹாபாக்களையும் அழைத்து, இங்க வாங்க, நீங்க போய் ஒரு தண்ணி பாலியை எடுத்துக்கொண்டு வந்து இந்த மனிதர் சிறுநீர் கழித்த இடத்தில் ஊத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். மாட்டு மத உறவுகள். அல்லாஹ்வுடைய தூதர் பாவம் செஞ்ச அந்த சிறுநீர் கழிச்ச மாற்று மத உறவை பக்கத்தில் கூப்பிட்டு, இங்க வாங்கப்பா, இது அல்லாஹ்வை தொழுகிற இடம், இங்க சிறுநீர் எல்லாம் கழிக்க கூடாது, இது துப்புரவான இடம், உங்களுக்கு தெரியாதா என்று பண்போடு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை திருத்தி அனுப்பிய வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் கண்டால் கொள்ளுவேன், அவருடைய முகத்தை பார்ப்பதே வெறுப்பான காரியம் என்று சொல்லிக் கொண்டிருந்த எத்தனையோ ஆயிரம் பெயர் அல்லாஹ்வுடைய தூதரை மீண்டும் பார்க்க மாட்டேனா என்று அழுது புலம்பிய வரலாறுகள், ஹதீதுகள் எம்மாத்திரம். சுமாமா ரதியல்லாஹு அவர்கள் கட்டப்பட்டு பல நாட்களாக ஒரு தூணில் இருந்த போது அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பாடுகளை கண்டு மனம் மாறி இஸ்லாத்தில் வந்து இணைந்து கொண்டது எம்மாத்திர வரலாறு என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். புகாரியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி, 6823வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், ஒரு மனிதர் வருகிறார். ஜா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வாரார். வந்து சொல்றார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அஸப்து ஹத்தன், நான் ஹத்து நிறைவேற்றப்படுகிற நிலைமையில் நான் இருக்கிறேன். நான் ஹத்துக்குரிய இஸ்லாமிய குற்றவியல் வழங்கப்படுகிற ஒரு இடத்தில் ஒரு பாவத்தை செய்த ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, அக்கிமுஹு, எனக்கு அந்த ஹத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு அந்த ஹத்தை அடிங்க, நிறைவேற்றுங்க அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அது தொழுகையுடைய நேரம், ஹலரத்திஸ் ஸலாஹ், தொழுகைக்கான நேரம் வந்த போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனுஷன்ட்ட என்ன பாவம் செஞ்சா, எப்படி செஞ்சா, எங்க செஞ்சா, யாரோடு செஞ்சா, நீ என்ன குடிச்சியா, விபச்சாரம் செஞ்சியா, புறம் பேசினியா, எதையுமே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கவில்லை. தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக தொழுகைக்கு சென்றார்கள். நம்மண்டா தொழுகையை பிற்படுத்துவோம். ஒரு விசாரணை, முக்கியமான ஒரு விசாரணை வந்திருக்கு, கொஞ்சம் 10 நிமிஷம், கொஞ்சம் இருங்க, 5 நிமிஷம் லேட்டாக காம சொல்லுங்க. ஏன் இவன்ட குறைய நம்ம தேடி இவன் என்ன செஞ்சான் வாங்கினா அவனை வீடியோ எடுத்து அவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி அவனை சீரழிக்கிறதானே நம்மட நோக்கம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அதுதானே தோழர்களே நோக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையுடைய நேரம் வந்தவுடன் நீ என்ன தவறு செய்தால், எப்படி செய்தால், எங்கே செய்தால், யாரோடு செய்தால், எதை செய்தாய் என்று எதுவுமே கேட்கவில்லை. தோழர்களே, தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கே போய்விட்டார்கள். தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதே மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அதே மனிதர் வருகிறார். யா ரசூலுல்லாஹ், அஸப்து ஹத், நான் ஒரு தண்டனைக்குரிய ஒரு பாவத்தை செய்த ஒரு பாவியான மனிதனாக நான் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்குரிய ஹத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இப்போது எங்களோடு தொழுகினீர்களா என்று கேட்டார்கள். எங்களோடு நீங்கள் தொழுதீர்கள் அல்லவா என்று கேட்டார்கள். அந்த மனிதர், ஆமா யா ரசூலுல்லாஹ், உங்களோடு சேர்ந்து நான் தொழுதேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கான ஹத் நிறைவேற்றப்பட்டு விட்டது, உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான், நீங்கள் போகலாம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பண்பாக, நாகரிகமாக, அன்பாக, பணிவாக மற்ற மனுஷருடைய மானம், மரியாதை, கண்ணியம், உணர்வுகள், மற்ற மனுஷத்துடைய குடும்பம், தாய், தந்தை, பெற்றோர்கள், சமூகம், எவ்வளவு அக்கறையோடு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தில் பாவத்தை தடுத்திருக்கிறார்கள். பாவத்தை வெறுத்தார்களே தவிர பாவம் செய்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கவில்லை என்று இன்னும் 1000 ஹதீதுகளை இந்த ஹதீத் கிரந்தங்களிலே நாங்கள் படிக்கலாம். எனவே இந்த உலகத்தில் மனிதர்கள் தப்பு செய்கிற போது, தவறு செய்கிற போது அந்த பாவத்தை